Hi, hello viewers, welcome back to our channel Rider Mugi. So, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு traveling vlog தான், பட் பைக் மோட்டோ vlogging எல்லாம் கிடையாது. நான் ஊருக்கு போறது ரொம்ப நாள் சொல்லிட்டேனால கன்னியாகுமரி கிளம்புறேன். சோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான், பேக் எல்லாம் பேக்கிங் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இங்க இருந்து கிளம்பி விடுவேன் பெங்களூர்ல இருந்து. 10 days நான் பெங்களூர் இருக்க மாட்டேன், ஊர் கன்னியாகுமரில இருக்க போறேன். சோ எப்படி போறேன், என்ன பிளானிங் பண்றதுன்ற பிளான் பண்ணேன், சுதப்பறதெல்லாம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜெஸ்ஸி குட்டி பாவம் அவனை இங்கே விட்டுட்டு போறேன், ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. பைப்ல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் விட்டு போகணும், நல்லா பார்த்துப்பாங்கன்னு தெரியல. ஜெஸ்ஸி ஊருக்கு எதுக்காக போகிறேன் என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் விளாகில் கிளம்புறேன். ஒரு ஃபங்க்ஷன் தான், வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் நான் வந்து ஊருக்கு கிளம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் விளாகில் மேபி அந்த ஃபங்க்ஷனை வந்து முடிஞ்சால் நான் போடுற மாதிரி இருந்தால் நான் வந்து அந்த ஒரு விளாகாகவே பண்ணி அது வந்து ஃபங்க்ஷனை பற்றி காமிக்கிறேன். போகிறதுக்கு ரொம்பவே நான் வந்து ட்ரை பண்ண ஆகுது. இப்போ வந்து ஃபைனலாக போகிறப்ப பஸ்ஸில் தான் நான் போகிறேன். ஓசூர்லேருந்து டேரெக்டாக வந்து நாகர்கோவில் கன்னியாகுமரிக்கு வந்து கிளம்புறேன். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துருந்தேன். காரில் போகலாம் அப்படின்னு பார்த்தேன், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஃப்ளைட்டு பார்த்தா எனக்கு வந்து கேரளா போயிட்டு அங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும். 3 ஸ்டேட்லாம் வந்து இந்த லாக்டவுன் டைமில் போகிறது ரொம்பவே ரிஸ்க்கான கஷ்டமான விஷயம். அடுத்து ஃபைனலாக இங்கேருந்து பஸ் பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒசூர்லேருந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி டிக்கெட் போட்டு நீங்கள் பஸ்ஸில் தான் வந்து போகிறேன். ஸோ இங்கேருந்து ஒசூர் வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டு வந்து கார் எடுத்துகிட்டு ட்ராப் பண்ணுறதுக்கு. எப்படி ஊர் போய் போகிறேன்னே தெரில. இங்கே வேறு பார்த்தீங்கன்னா பந்து அதுன்னு கொஞ்சம் வந்து பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ட்ராவலாக இருக்குது. வீடியோ வந்து நான் வந்து அங்கேருந்து கிளம்புறதை மட்டும் தான் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறமா என்ன நினச்சி எதுவுமே காமிக்கலை. ஏன்னா வந்து நான் பெங்களூர் கர்நாடகா டு தமிழ்நாடு பார்டர் வந்து தாண்டது எப்படின்ற மாதிரி பதட்டமான இதிலே வந்துருக்குதுன்னா, ஸோ எனக்கு ஷூட் பண்ணுற மைண்டே சுத்தமாக இல்லை எப்படி எதுன்ட்டு. இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பயந்தளவு ஒன்றுமே இல்லாமல் கார் இறக்கி விட்டாங்க. என்ன ஆக்சுவலாக வந்து பைக்கில் போகிறதா இருந்தால் வந்து பார்டர் தாண்டது இ பாஸ் வந்து தேவையில்லையாமா, காரில் போனால் இ பாஸ் வேணும் அப்படின்றது இருந்துச்சு. இது ஒரு என்ன ஒரு ரூல்ஸ்னு தெரியல. பட் ஏதோ நல்ல விதமாக நாங்கள் வரும்போது காருக்குமே எதுவும் கேட்கல. ஸோ பார்டர் அப்படியே கிராஸ் பண்ணி வந்துட்டு அப்புறமா ஒசூர்லேருந்து பஸ் பிடிச்சி இப்போ வந்து திருநெல்வேலி தாண்டி வந்து போயிட்டு இன்னும் ஒரு மேபி ஒரு 1 ஹவரில் வந்து வீட்டுக்கிட்ட ரீச் பண்ணிடுவேன். இப்போ எக்ஸாக்டான பிளேஸ் சொல்லணும்னா வந்து ஆரல்வாய் மொழி அப்படிங்கிற பிளேஸ் கிட்ட இருக்கேன். ஸோ தெரியுதா, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா விண்டு மில் அப்படியே சைடு மொத்தம் இருக்கும். கிட்டத்தட்ட நான் ஊர் வந்து 1 இயர் லாஸ்ட் இயர் செப்டம்பர் வந்து ஊருக்கு வந்தேன். அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஊருக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த அழகெல்லாம் மிஸ் பண்ணி 1 வருஷம் ஆகிடுச்சு. இந்த மலை அப்புறமா கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா தென்னந்தோப்பு அப்புறம் வாழைத்தோட்டம் அப்படி இப்படிட்டு செமையாக இருக்க லொக்கேஷன் போகிற உள்ள அப்படியே காமிச்சு தரேன் நான். ஹாய் டாடி. புல்லட் நிற்கிது. ஸோ நம்ம ஜெஸ்ஸி அங்கே தனியாக விட்டு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸி மாதிரி நமக்கு வீட்டில் நிறைய இருக்காங்க. இங்கே ஒரு ஆள் இருக்காரு, அதுக்கப்புறம் இங்கே 2 பேர். ஹாய், எப்படி நீங்க 2 பேரும்? உருவாத நான் தான். அடுத்து இங்கே ஒரு ஆள் இருக்காரு. ஹாய். அது ரொம்ப கொஞ்சம் சென்று வச்சு நல்ல நல்லா அது அங்கே போயிருக்கு. நல்லா போயிடுச்சு.
ஃபுல்லா வந்து படிக்காமவே அப்படியே இருந்துட்டு இருக்கா. அதை பத்தி தான் நான் ஃபுல்லா யோசிச்சிருக்கேன். அது கூட அன்னைக்கு மகாவோட வீட்டுக்கு போன உடனே அவ என்ன சொன்னா சொல்லு. தப்பு பண்ணாரு நந்தனா. ஃபுல்லா அவ தான் தப்பே பண்ணா. இவ அவ கட்டுவா. நந்தனா. நந்தனா. நான் எப்படி இங்க எனக்கு வீடு தானே. இது எனக்கு வீடு தான். இது உங்களோட வீடு கிடையாது. ஆதினா உஷாமு வீடு. உஷாமு எனக்கு மோதா. அப்ப இந்த போட்டோ எங்க இருக்கு? போட்டோ இருக்கு. நான் இருக்கு வேற போட்டோ நான் இருக்கேன். இது எனக்கு பிள்ளை, இது எனக்கு பேரு, இது எனக்கு பேரு, இது பேத்தி, இது எனக்கு மோள். கேளு வந்து கேளு. அப்ப நீங்க அங்க எதுக்கு இல்லையே? நான் வேற போட்டோ இருக்கேன். எதுக்கு வேலைய பண்ணீங்க? எனக்கு போட்டோ எடுக்க பிடிக்காது. ஆனா நான் எடுத்தேன்டா. நம்ம பைக் ரேஸ் எங்க ஆரம்பிச்சிட்டது தெரிஞ்சிருக்கும் பாத்தீங்களா. பைக்கோட இது ஸ்டிக்கர் வந்து நான் வந்து என்னோட ரூமோட என்ட்ரன்ஸ் வாசல்லே வந்து புல்லட் அப்போ பைத்தியம் பார்த்துட்டு அப்போவே நான் வந்து புல்லட் ஃபோட்டோஸ்லாம் வந்து ஒட்டி வச்சுருந்தேன். வீட்டுக்கு வந்து இப்படி காயப்படுத்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது எவ்வளோ சொல்லிடுமா. அதுவும் சொந்த ஊரில் வந்துருக்குதுன்னா சொந்த வீட்டில் ஐயோ வேற லெவலுங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 குட்டி பசங்க, அக்காவோட பசங்க செம காமெடி பண்ணுறேன். வீட்டில் உட்காந்துட்டு வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆனேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் ஒர்க்கு வீட்டில் வந்து போயிருக்கு. ஃபஸ்ட் வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஷர்ட்லாம் போடலாம். ஸோ அதனால் நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்ட்டு ஃபங்க்ஷன் வந்து அடுத்த ஒரு வீடியோ செப்பரேட்டாக காமிப்பேன். ஸோ செட்டப்லாம் ஆகிட்டு இன்னும் நைட்டு வந்து கொஞ்சம் குக்கிங் ஒர்க்லாம் இருக்கும். ஸோ அதுவும் கூட அந்த வீடியோ கவர் பண்ணுவேன். ஸோ கிளாசிக் ஃபஸ்ட்டு செல்லாக்குட்டி. ஸோ இது ஒரு ரிவ்யூ அண்ட் கம்பேரிசன் முடிஞ்சால் வந்து ஹிமாலயன் வந்து பெங்களூர் வந்துட்டு இருக்குது நினைக்கிறேன். தம்பி மோஸ்ட்லி எடுத்துகிட்டு ஸோ எடுத்துகிட்டு வந்தால் 2 கம்பேரிசன் வீடியோ, அப்புறமா இதை பற்றின ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ அதெல்லாமே அடுத்த வீடியோ பண்ணுவேன். அது நான் டைம் போய் இப்போ ஃபங்க்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கனால அது முடிஞ்ச அப்புறமா டைம் கிடச்சுன்னா கண்டிப்பாக வந்து டைம் கிடைக்கும். கண்டிப்பாக 1 வீக் நான் கன்னியாகுமரியில் இருக்க போகிறேன். ஸோ ஒரு மீட்டப் பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மேரேஜ் ஃபோட்டோஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்க முடியும் விலாகில். பிஃபோர் 2 years பார்த்துக்க மை பிரதர், டாடி, நான், ஒய்ஃபு, அம்மா, நம்ம ஸ்டிக்கர்ஸ். இது கூட மேரேஜ் ஃபோட்டோ தான். ஸோ அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக அப்படியே பார்த்துங்க. இது வந்து பெங்களூர் வந்து ஒரு இது பிஃபோர் 4 years ஃபோட்டோ. இது ஹாட்ஸ்டார் வச்சிருக்கியா? ஹாட்ஸ்டார் போகிறது இல்லை. நாய் கத்தாதரா வீட்டில் வாண்டஸ்தில் தாங்க முடியல. அதான் வந்து மேட்ரு. சின்ன விஷயத்தை பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம ஊர் வழக்கம், அதாவது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, கறிக்காய் விட்டுருவாங்க. அதாவது காய்கறியெல்லாம் விட்டுற நைட்டு வந்து காலையில் ஃபங்க்ஷனாக விடிய முந்தின நாளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி காய்கறிலாம் விட்டுவாங்க. எப்போனா நைட்டு 10 மணிக்கு மேலே. இப்போ வந்து நைட்டு 10 மணி தான். ஸோ வந்து எல்லோரும் வந்து காய்கறிலாம் வந்து வெட்டிட்டு தேங்காய் எடுத்துகிட்டு பிஸியாக இருக்காங்க. நான் மட்டும் வெட்டியாக இருக்கேன். இல்லை, ஷூட் முடித்தேன். இப்போ இந்த விளாகை வந்து இங்கே எப்படி எண்ட் பண்ணிட்டு நான் போய் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் விளாகில் வந்து என்ன ஃபங்க்ஷன் என்ன டீட்டெயில்ஸ் இருந்தது அடுத்த விளாகில் பார்க்கலாம். இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு. மேபி இந்த வீடியோ வர மாதிரி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருவீங்க. எல்லாம் சொல்கிற மாதிரி வந்து இந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் லைக்காக சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து இதோட பெர்சனல் விளாக் சும்மா வந்துட்டு ஒரு அப்லோடாக பண்ணி வச்சுருந்தா நம்ம வந்து ஃபியூச்சரில் பிளாக் மாதிரி சார் தான் வீடியோ போட்டுருக்கோம். அவ்வளோதான். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் இல்லை, நெக்ஸ்ட் வீடியோ ஃபங்க்ஷன் வீடியோ சந்திக்கலாம். ஓகேவா? பாய்.